அந்த மலை தெரியுதா பின்னாடி, அந்த மலைக்கு கீழே இந்த மலைக்கு கீழே தாங்க ஜலக்கம்பாறை ஃபால்ஸ் இருக்குது. கூட அவங்க கூப்பிட்டு போகிறேன். போகிற வழி ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குங்க. 2 பக்கமும் மரம், ஊர் உள்ள போகிறது 13 கிலோமீட்டர் வருங்க திருப்பத்தூர்லேருந்து. சூப்பராக இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுதாங்க ஆட்சி. இந்த ஆட்சி வந்தால் உள்ளே போயிடலாம். அழகா இல்லை? எல்லா காட்டு விலங்குகளும் அவ்வளோ தத்ரூபமாக அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. 200-300 படிக்கட்டு ஒன்றும் போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். பொறுமையாக நடந்து போகலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் போயிட்டு வராங்க பாருங்கள் ஃபால்ஸுக்கு. ஓகேங்களா? போகும். முன்னாடி போகும்போது நல்லாயிருக்கும். போகும்போது லெஃப்ட் சைடில் கூட சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் அதி சின்னதாக இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. நம்ம நினச்சங்க தண்ணி கம்மியாக இருக்குன்னு, ஆனால் இதுதாங்க கரெக்டு. நானே எவ்வளோ ஃபால்ஸுக்கு போயிருக்கேன். அதிகமாக தான் நம்மளால் மூச்சு கரண்டி போகும், குளிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நம்ம நிற்க அது இதாங்க கரெக்டானது. தண்ணி தரமாக கொட்டுது. நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், ஆனால் தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வருதுங்க. பாருங்கள், மேலே இருந்து காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல? மேலே ஏலகிரிலேருந்து வர தண்ணி தாங்க இது ஃபுல்லாகவே. ஏலகிரி நம்ம போயிருந்தோம்ல, அங்கேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி தான் எல்லாம் ஒன்றா கரெக்டாகி இங்கே வந்து மொத்தமாக கொட்டுது. இங்கே நான் சொன்னல கோயில் இதான் பாருங்கள், இது பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பார்த்தீங்களா? ஒரு நாகத்துக்கு சிவலிங்கம் இருக்க மாதிரி செம்மையாக இருக்குல்ல? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தின் மீடியா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஏலகிரி மலையோட அடிவாரத்தில் இருக்க ஜலகம்பாறை ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். ஆமாங்க, ஏலகிரி சீரீஸில் இதுதாங்க கடைசி வீடியோ. சூப்பராக இருக்கும். அந்த மலை தெரியுதா பின்னாடி, அந்த மலைக்கு கீழே இந்த மலைக்கு கீழே தாங்க ஜலகம்பாறை ஃபால்ஸ் இருக்குது. கூட அவங்க கூப்பிட்டு போகிறேன். போகிற வழி ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குங்க. 2 பக்கமும் மரம், ஊர் உள்ள போகிறது 13 கிலோமீட்டர் வருங்க திருப்பத்தூர்லேருந்து. சூப்பராக இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுதாங்க ஆட்சி. இந்த ஆட்சி வந்தால் உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஏலகிரி சீரீஸில் அடுத்த இடத்துக்கு வந்தாங்க ஜலகம்பாறை ஃபால்ஸ். இது ஏலகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஜலகம்பாறை போட்டிருக்கா. 13 கிலோமீட்டர் வரணும். வந்தால் உள்ளே தான் என்ட்ரன்ஸு. போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் தெரியுதா, இதுக்கு பக்கத்தில் தாங்க வண்டியெல்லாம் பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படி நடந்து போகலாம் வாங்க. நடந்து போனீங்கன்னா மேலே போகிறதுக்கு அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போயிடலாம். அந்த பக்கமும் போகலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன நீரோட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதை பார்க்க வந்துருக்கும். தண்ணி சவுண்டு கேட்குதா? தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்றதை பொறுத்து மேலே எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் ஆர்ச்சி, என்ட்ரன்ஸு கோயிலுக்கு, அந்த ஃபால்ஸுக்கு போகிற ஆர்ச்சி. இது வழியாக உள்ளே போனால் தான் படிக்கட்டு வருங்க. அது வழியாக படிக்கட்டு ஏறி போனால் தான் டிக்கெட் கவுண்டருக்கு போக முடியும். வாங்க, இதாங்க டிக்கெட் கவுண்டருக்கு போகிற வழி. ஸ்டெப்ஸ் இருக்கும். முதல்ல ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தான் வந்து டிக்கெட் கவுண்ட் போக முடியும். அங்கே ஒரு யானை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. சின்ன பசங்களாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. அங்கே பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல? சூப்பர். பக்கத்துலேயே ஒரு சிங்கம் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா முன்னாடி பார்க் இருக்குங்க, சில்ட்ரன்ஸ் பார்க். வெளில வரும்போது பார்க்கலாம் அதை நம்ம. சரிங்களா? இங்கே குரங்கு தந்தூர் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அதிகங்க. கொஞ்சம் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்கள் பேக்கே தூக்கி போய்டும். பாருங்களேன், எவ்வளோ ஒரு இடத்த மட்டும் எவ்வளோ குரங்கு இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் பேக்கை ரொம்ப சேஃப்டியாக வச்சுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி போயிடுங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப் ஏறி மேலே போனாங்க. மேலே போனால் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே தெரிஞ்சுங்களா ஆப்போசிட்டில்? அதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். சதீஷ் இருக்காரு. சதீஷ் போய் டிக்கெட் எடுப்பார். அவர் டிக்கெட் எடுக்கிற சைடில் ரேம்பில் நம்ம பக்கத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறாங்களே. இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு கேண்டீனாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் கேண்டீன் வச்சுக்கோங்க. இதுதான் கேண்டீன். நான் கேண்டீன் பார்க்கறத விட அந்த மேலே அந்த செதுக்கி இருக்க அந்த அனிமல்ஸோட உருவத்தை பார்க்கறதாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த பில்டிங்கை எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அழகா இல்லை? எல்லா காட்டு விலங்குகளும் அவ்வளோ தத்ரூபமாக அங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. சதீஷ்க்கு எனக்கு சேர்த்துக்கிற டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போடலாம். இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க, எண்ணெய், ஷாம்பு, சேக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிப்போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த வழியாக தாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே போனால் தான் உள்ளே போக முடியும். சரிங்களா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கேட்டு எந்த சைடு உள்ளே போயாச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஏறி போனால் ஃபால்ஸ் இருக்கும். போகலாம் வாங்க. சவுண்டு கேட்குறா உங்களுக்கு? தண்ணி வர சவுண்டு கேளுங்க. சரி கேளுங்க. கேட்குதா? வாங்க. ஃபாஸ்ட்டு இல்லை. ஒரு 200-300 படிக்கட்டு ஒன்றும் போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். பொறுமையாக நடந்து போகலாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் போயிட்டு வராங்க பாருங்கள் ஃபால்ஸுக்கு. ஓகேங்களா? போகும். முன்னாடி போகும்போது நல்லாயிருக்கும். போகும்போது லெஃப்ட் சைடில் கூட சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் அதி சின்னதாக இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பார்த்துக்கலாமா? வாங்க. இங்கே தான் தண்ணி சவுண்டு கேட்குதுங்களா? அந்த பக்கம் தண்ணி ஓடுது. இதை பாருங்கள், சின்ன சின்ன நீரோட இது பண்ணுற பாருங்க. தெரியுதுங்களா? அங்கே பாருங்க சின்ன ஃபால்ஸ் தெரியுதுங்களா? ஆனால் மெயின் ஃபால்ஸுக்கு மேலே போகலாம் வாங்க.
மேலே ஏறிப்பலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க, யூஸ் பண்ணாமல் இருக்கும். இங்கே ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு மேலே மட்டும் தாங்க போனோம். இப்போ சைடில் காமிச்சது தான் போகலான்றதெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப கஷ்டங்க. அது யாரும் போகக்கூடாது, பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேலே மட்டும் போங்க. மேலேயே இடம் இருக்குங்க, குளிக்கலாம் நிறைய. இங்கே பாருங்களேன், எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே போகலாங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. லேடிஸ் வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இவ்வளோ லேடிஸ் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. மேலே எல்லா வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கவலை தேவை கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு தரமான ஸ்பாட்டாக கேட்டால் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நம்ம லேடிஸை கூப்பிட்டு வரலாம், நம்ம குளிச்சுட்டு போக முடியும். நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் தேவை கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலியோட வரலாம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கா, இது மேலே போனீங்கன்னா ஒரு 6 பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணலாம், அது மேலே போய் பண்ணிக்கலாம். நம்ம அது மேலே போத்தாவில் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றி எவ்வளோ பாறை இருக்குது பாருங்களேன். இது மலை தானே, மலையை சுற்றி பாறை இருக்கா. அங்கே பாருங்கள், மலை சூப்பராக தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல. அந்த மலையிலேருந்து வர தண்ணி தாங்க கீழே கொட்டுது. அந்த ஃபால்ஸ்லாம் அவங்க போக போகிறோம். அங்கே தெரியுதா அந்த ஃபால்ஸு. தண்ணி கம்மியாக நினைக்கிறது வருது நினைக்காதீங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி அதிகமாக வந்தால் நம்ம குளிக்க முடியாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்துக்க டைம் கரெக்டான டைம்னு சொல்லுவேன். தண்ணி கம்மியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபோர்ஸே நம்மளுக்கு அதிகமாக தான் தோணும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க உள்ளே போய் குளிச்சுட்டு என்ன இருக்குது நம்ம உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறதா இன்றைக்கி நம்ம வேலை. அருமையான இடங்க. திருவாரூர்பேட்டையிலேருந்து பக்கமாக தான் இருக்குது, நீங்கள் வந்துடலாம். சரிங்களா. இப்போ நான் குளிக்க போகிறேன், வாங்க போவோம். நண்பர் சதீஷ் இருக்கார், அவர் விட்டு ஃபஸ்ட் நம்ம போவோம். அப்புறம் ஏன்னா பேக்கை பார்த்துக்கணும்ல, நம்ம தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. நம்ம நினச்சங்க தண்ணி கம்மியாக இருக்குன்னு, ஆனால் இதுதாங்க கரெக்டு. நானே எவ்வளோ ஃபால்ஸுக்கு போயிருக்கேன். அதிகமாக தான் நம்மளால் மூச்சு கரண்டி போகும், குளிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நம்ம நிற்க அது இதாங்க கரெக்டானது. தண்ணி தரமாக கொட்டுது. நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், ஆனால் தண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வருதுங்க. பாருங்களேன், மேலே இருந்து காட்டுறேன், செம்மையாக இருக்குல்ல. மேலே ஏலகிரிலேருந்து வர தண்ணி தாங்க இது ஃபுல்லாகவே. ஏலகிரி நம்ம போயிருந்தோம்ல, அங்கேருந்து உற்பத்தி வர தண்ணி தான் எல்லாம் ஒன்றா கரெக்டாகி இங்கே வந்து மொத்தமாக கொட்டுது. நம்ம அதிகமாக மழை பெய்யுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிற்க கூட முடியாதுங்க. இதுதான் கரெக்டான டைமு. அவ்வளோதாங்க, திருப்பி குளிக்க போயிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கேயே குளிச்சுட்டே இருக்கணும் தான் தோணுது, வெளில வர முடிய மாட்டேது. அவ்வளோ அருமையாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கிறதால நமக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒகேனக்கல்லாம் போனால் கூட அதிகமாக தண்ணி தான் நம்மளால் குளிக்க முடியாது. இது கரெக்டான தண்ணி, கரெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் சென்னை நியர்பை இருக்கீங்க, உங்களுக்கு ஒன் டே என்ஜாய்மெண்ட் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே போகலாங்க. ஜோலார்பேட்டை வரைக்கும் ட்ரெயின் இருக்குது. ஜோலார்பேட்டிலேருந்து நீங்கள் திருப்பத்தூர் வந்து அங்கேருந்து 15 கிலோமீட்டருங்க, தரமாக வந்துடலாம். சூப்பரான இடங்க, அருமையாக இருக்குது. ஃபேமிலி கூட்டுறதுக்கு தரமான இடம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம்னா அது இங்கே தாங்க. சூப்பராக அருமையாக இருக்குது. பின்னாடி எல்லாமே குளிக்காங்க, பக்கத்தில் லேடிஸ் குளிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி தான். வேணுன்னா நீங்கள் ஃபேமிலி ஒன்றா வச்சு குளிச்சிக்கலாம். இங்கே யாரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் மற்ற இருக்கிற மாதிரி. இங்கே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. பாருங்களேன், பின்னாடி எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பின்னாடி கத்துற சவுண்ட்லாம் கேட்குதுங்களா உங்களுக்கு, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நம்மளும் என்ஜாய் பண்ணுறோம், அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. சரிங்களா. எல்லாருமே கூப்பிட்டு வருவோம் ஃபேமிலியை, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். தரமான இடங்க, அழகாக இருக்குது. இங்கே நீங்கள் ஃபேமிலி நம்ம பக்கத்தில் கூட்டு வச்சு குளிச்சிக்கலாங்க. ஒகேனக்கல் குற்றாலம் போனாங்கன்னா இங்கே விட மாட்டாங்க ஒன்றா குளிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஃபேமிலி கூப்பிட்டு வந்தால் நம்ம ஃபேமிலியும் நம்மளும் ஒரே இடத்துல விட குளிச்சிக்கலாம். அருமையான இடங்க, சூப்பராக இருக்கும். கூப்பிட்டுவாங்க எல்லாரையும். என்ஜாய்மெண்ட்டுக்கு வேணுன்னா தரமான இடங்க. ஏலகிரி போயிட்டு இதை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஏலகிரி போவீங்க, அப்படியே போயிடுவீங்க. ஏலகிரி வரவங்க கண்டிப்பாக திலகம்பாறை ஃபால்ஸை மிஸ்ஸே பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏலகிரி மலை கீழே இறங்கி வந்தால் போயாகணும். ஏலகிரி மலை கீழே இறங்கி வந்தீங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து 13 கிலோமீட்டர். பாருங்க, இங்கே பாருங்க, சரிங்களா. நம்ம நண்பர் சதீஷ் இருக்கிறாரு. தண்ணி செம்ம பாஸ்டிங்க. பாருங்க, அங்கே 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 அடா 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 எப்படி இருக்கு. உள்ள பாருங்க, பாஸ்டா வருது. அங்கதான். அவ்வளோதாங்க, திருப்பி நான் குளிக்க போயிட்டேங்க. உட்காரவே உட்காந்துட்டேன். சூப்பராக இருக்கு. கூட்டம் கம்மியாகிடுச்சுங்க. இப்போது கூட்டம் கம்மியாகிடுச்சு, 4 பேர் உட்காந்தாங்க. ஸோ அதனால் சதீஷை விட்டு திருப்பி நான் குளிக்க போயிட்டேன். தண்ணி ஊசி மாதிரி கொத்துதுங்க. அப்படியே தண்ணி கம்மிலாம் கிடையாதுங்க. இதாங்க, இதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் குளிக்க முடியாதுங்க. இவ்வளோ நேரம்லாம் 5-10 நிமிஷம் மேலே குளிக்க முடியாது. ஆனால் இது கரெக்டாக இருக்குங்க. தண்ணி சும்மா ஊசி மாதிரி குத்துது, நிற்க முடியல. அவ்வளோ போட்டு முதல்ல டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மேலே ஜூம் பண்ணி காட்டுறாங்களேன். இது தண்ணி மழை அதிகமாக வந்தால் ஃபுல்லாக தண்ணி கொட்டுங்க, அப்போ குளிக்க விட மாட்டாங்க. ஸோ இப்போ தண்ணி கம்மியாகுது, இது கரெக்டான அளவு நம்ம குளிக்க விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க.
நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு கரெக்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. க்ரௌடும் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த சவுண்ட் எப்படி மட்டும் கேட்குறீங்களா, சூப்பராக இருக்கா? தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, போய் நிற்க முடியலங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இன்னும் தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், தரமான இடம். நாங்கள் முடிச்சு நானும் சதீஷ் போயிட்டு இன்னொரு ½ hour மேலே குளிச்சு தான் வெளில வந்தோம். தரமாக இருக்குது. கூட்ட வேலை பார்த்தீங்களா, நானும் அவனை மட்டும் 2 பேர் மட்டும் ஒரு ½ hour தனியாக குளிச்சேங்க. வந்த கூட்டெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தனியாக குளிச்சு போதும் அளவுக்கு குளிச்சு வெளில வந்தாச்சு. அங்கே ஒரு கோயில் தெரியுதா பாருங்களேன், எவ்வளோ பேர் ஃபீலிங் இருக்குது பாருங்களேன். தெரியுதுங்களா கோயில்? முடிஞ்ச அந்த கோயிலுக்கு போவோம் சரிங்களா. டைம் இருந்துச்சா போவோம். டைம் இப்போ 5:30 மேலே ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணால் கோயில் வரலாம் பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல, தரமாக இருக்குங்க. இருங்க, நான் தலைலாம் வாரிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் சரிங்களா. அடுத்த ஒரு வாட்டி பார்த்துங்க ஃபால்ஸை. நன்றி திலகம்பாறை. அடுத்த வாட்டி வரும்போது ஃபாஸ்ட்டாக தண்ணி வரும்போது கண்டிப்பாக ஒன்று நான் ஜீவனில் காட்டுறேன். அப்போ தண்ணி இன்னும் ஃபோர்ஸாக வருங்க, நிற்கவே முடியாது. போன வேகத்தில் நம்ம வெளில வந்துடுவோம். இதுதான் கரெக்டான தண்ணி. ஓகே, இங்கே நான் சொன்னல கோயில் இதான் பாருங்கள், இது பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பார்த்தீங்களா? ஒரு நாகத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்க மாதிரி செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கா? இதான் சொன்னேன் நான், சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. வாங்க, முடிஞ்சால் நேரில் போய் உள்ளே போக முடியுமா பார்க்கலாம், இல்லாட்டி இங்கேருந்து பார்த்துங்க சரிங்களா. எப்போ சொல்கிறதாங்க, இறங்கும்போது ஏறும்போது கொடுப்ப எஃபெக்ட் விட 2 மடங்கு கொடுங்க. குளிச்சுட்டு முடிச்சுட்டு மாதிரி ஜாலியாக இறங்காதீங்க, படிக்கட்டு இருக்குது சரிங்களா. பொறுமையாக இறங்குங்க. கீழே போனால் பார்க் இருக்குங்க, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. முடிஞ்சால் நான் கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. முடிஞ்சால் அந்த கோயிலாண்டியே போவோம் சரிங்களா. வாங்க, இந்த ஏலகிரி சீரீஸில் லாஸ்ட் வீடியோ இதுதாங்க. எல்லா வீடியோவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 வீடியோஸ் வந்திருக்கும். நிறைய ஹிடன் பிளேசஸ்லாம் போயிருக்கேங்க, சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்களாம் முன்னாடி போய் பாருங்கள் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் ரெகுலராக வீடியோ வரும். நம்ம பார்க்குற வீடியோ ஆள் கொடுத்து வச்சிங்க. வாங்க போவோம். சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, 6 மணியோட இது க்ளோஸ் பண்ணுறாங்க. திருப்பத்தூர்லேருந்து உள்ளே ஒரு 13 கிலோமீட்டர் வரணும் சரிங்களா. போர்டெலாம் போட்டுருப்பாங்க, சைன் போர்டெலாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 6 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அந்த ரோடு உங்களுக்கு வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் கொடுத்து விட்ருவோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்களேன், அந்த யானை சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், வெளில போயிட்டு அழகாக இருக்குல்ல. நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். அவள் தாங்க, வெளில வந்துடுவோம். 6 மணிக்கு இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் 5 மணிக்கு ஆகிடுச்சு சரிங்களா. அந்த யானையை பாருங்களேன், ஜூம் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல, யானையை குட்டி இருக்க மாதிரி செம்மையாக இருக்குங்க. வேணா பசங்க யாராக இருந்தாலும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. அதுதாங்க, ஆப்போசிட்டில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இதுக்கு டிக்கெட் எதுவும் கிடையாதுங்க சரிங்க. நம்ம மேலேருந்து பார்த்தரலாங்க, அந்த கோயில் தாங்க இது. சிவன் கோயில் சொன்னல, ஆனால் இது சிவன் கோயில் கிடையாதுங்க, முருகர் கோயிலுங்க. சிவலிங்கத்துக்குள்ளே முருகர் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸ்டெப்ஸு கம்மியாக தாங்க இருக்கும், ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறி போனால் மேலே போயிடலாம். சூப்பராகவே இருக்குங்க. சவுண்டெல்லாம் உங்களுக்கு அந்த அரி சவுண்டெலாம் கிட்டே இருக்கும். தெரிதா சிவலிங்கம்? அங்கே பேக்ரவுண்டில் ஃபால்ஸ் எடுத்து பாருங்க, அந்த ஃபால்ஸ் தாங்க நம்ம குளித்தோம். தரமாக இருக்குல்ல, சூப்பராக. இதாங்க கோயில் மூடி இருக்குது. சிவலிங்கத்துக்குள்ளே முருகர் இருக்காருங்க. கோயில் மூடி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியல, பரவாயில்லைங்க. இங்கேருந்தே பார்த்தப்போ அங்கே பாருங்களேன், லாங்கில் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் தெரியுதா? இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் நம்ம குளிச்சோம். இன்னும் ஃபால்ஸ் போக முடியாதுங்க. ஃபால்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏலகிரி சீரிஸ் இதான் லாஸ்ட் வீடியோங்க. 7 வீடியோ வந்துருக்கும் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்து எனக்கு ஆதரவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.